ஏன் இது 2022 பண்ணல ஃபார் தி 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ்? நல்லாவே தெரியும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அவங்களால ஒன்றும் பிடுங்க முடியாது. ஆப்போசிஷனுக்குள்ளார யூனிட்டி இல்லாதவல்ல அவங்க தெனாவெட்டா இருந்துட்டு இருக்காங்க. ஜென்ஜி என்னத்துக்கு ஜென்ஜி கொண்டு வர நீ என்ன தூண்டுறிய அவங்கள எப்போ பார்த்தாலும். பட் டெஃபினெட்லி பிஜேபி தாவேக்கால ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால. ஈவன் காங்கிரஸ் கூட ஒன்றுமே பண்ண முடியாது. யூ அப்போஸ் எஸ்ஐஆர் இல்லைன்னு சொல்லல, பட் அது என்ன எதுன்னு தெரிஞ்சு கரெக்டாக பேசு. சும்மா எடுத்ததுக்கெல்லாம் டிஎம்கே, இது டிஎம்கே கவர்மெண்ட்டோட இதே கிடையாது. திஸ் இஸ் பீங் டன் பை தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நீ பிஜேபியை அட்டாக் பண்ணு, யூ அட்டாக் பிஜேபி பிகாஸ் யூ ஹவ் எவ்ரி ரைட். ஏன் பயந்துக்கிற? 45 lakhs இருந்தால் அது எப்படி 48 lakhs people have voted? அப்போ அந்த 3 lakhs votes எங்கேருந்து வந்துச்சு? காங்கிரஸ் பார்ட்டி இல்லாட்டி ஏதோ ஒரு லைக் பிரசாந்த் பூஷன் அவங்க மாதிரி ஆட்கள் தான் இந்த இதை எடுத்து இதை வந்து போராடுறேன். என்னென்னா இது வந்து பிகமிங் அ வெரி பேட் ட்ரெண்ட். த பிரசிடென்ட் ஆஃப் தாவேகா பைத்தியக்காரனாட்ட பேச பீகாரில் என்ன நடந்துச்சோ அது இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பாக நடக்கும். வேணும்ட்டு செய்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நிறைய பேருக்கு ஓட்டு உரிமை இல்லாமல் போகும்னு சொல்லிட்டு. வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் ப்ளஸ் ஐ திங்க் வெஸ்ட் பெங்கால் எல்லாம் இந்த எலெக்ஷன்ஸ் 2026 ஏப்ரல் மேலே எந்தெந்த ஸ்டேட் எலெக்ஷன் சந்திக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், தட் இஸ் தேர் ரிவைசிங் தி எலெக்ட்ரல் ரோல்ஸ். நம்மளோட ஓட் உரிமை, யார் யாருக்கு ஓட்டு உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஈவன் ஓட்டர் ஐடி கார்டு இருந்தாலும் திருப்பி மறுபடியும் நம்ம வந்து அதெல்லாம் ரெனியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது நடந்துகிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக பண்ணது 2002, அதுக்கப்புறம் 23 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ பண்ணுறாங்க. ஏன் இது 2022 பண்ணல ஃபார் தி 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ்? எல்லாம் விட்டு போட்டு இப்போ லோக்சபாவில் அவங்களுக்கு வந்து பின்னடைவு வந்த உடனே இப்போ வந்து இந்த என்டிஏ கவர்மெண்ட் கோல்மால் பண்ணது இந்த இசிஐயோட உதவியுடன். அந்த ஒரு இதில் வந்துட்டு ஆக்சுவலி இந்த ஹோல் லோக்சபா எலெக்ஷன் டுக் பிளேஸ். தமிழ்நாடு ஒரே ஒரு ஸ்டேட் தான் வந்துட்டு நம்மளுக்கு டிஎம்கே பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களோடது நல்லது நம்ம பேசியே தீரணும். அந்த பூத் மேனேஜ்மெண்ட்டு, அவங்க பூத் ஏஜென்ட்ஸு எந்த ஒரு கட்சியிலையும் டிஎம்கே மாதிரி இல்லை. டிஎம்கேல வந்து ரொம்ப அப்படியே டிசிப்ளின்டாக அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. யார் வந்து ஓட் போட்டாங்க, யார் ஓட் போடல, யார் ஓட்டர், எல்லாமே விழாவாரியாக வச்சுருப்பாங்க. அதில் வந்து தேர் மாஸ்டர்ஸ். ஓகே, அப்போ வந்து எந்த ஒரு கட்சிக்கும் புரியல இந்த 2024 எலெக்ஷனில் என்ன கோல்மால் நடந்தது, எப்படி யார்கிட்டமே ரெக்கார்ட்ஸ் இல்லை. பட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் டிஎம்கே பார்ட்டி வாஸ் ஹேவிங் ஆல் த ரெக்கார்ட்ஸ் இந்த ஃபார்ம் 16 எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் இதே சரியாக இல்லை. மற்ற கட்சிகளெல்லாம் அந்தளவுக்கு டிசிப்ளின்டாக ஒரு மேனேஜ்மெண்ட் கிடையாது. இப்போ வந்துட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ நான் அடுத்த மாதம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் எலெக்ஷன் இருக்கும்போது 30 நாளுக்குள்ளார ஒரு 6,34,000 ஐ ஸ்டாண்ட் கரெக்டர் ஆஃப் த நம்பர்ஸ், பட் 6 crores and 34 lakhs ஓட்டர்ஸை வந்து இது பண்ணணும், மறுபடியும் செக் பண்ணணும்னு சொல்கிறது இட்ஸ் ஜஸ்ட் நாட் பாசிபிள். இதில் எவ்வளோ பேர்த்துக்கும் ஆன்லைனில் போக தெரியாது. இப்போ எனக்கே ஆன்லைனில் போக தெரியாது. வை ஆல் தட் இன்னொருத்தரை பற்றி பேசுவேன். நானே இவ்வளோ பெரிய படித்து இவ்வளோ இது இருந்து என்ன ஆன்லைனில் போக சொன்னால் எனக்கு தெரியாது. ஐ நீட் சம்டி சரி. ஓகே, அப்போ வந்துட்டு அப்போ படிப்பறிவே இல்லாதவங்க பாவம் இந்த வில்லேஜ் சைடில் ரொம்ப வயசானவங்களுக்கு என்ன செய்ய தெரியும்? இவங்க என்ன செய்யணும்னா யார் யார் இறந்துட்டாங்க, யார் யார் அந்த ஊர்லேயோ அவங்களுக்கு மட்டும் இது பண்ணிவிட்டு மற்றவங்களாம் அவங்களோட கார்டு கொண்டு வந்தால் இது வந்து தே ஷுட் அலவ். பட் இது வந்து பெரிய கோல்மால் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அவங்களால ஒன்றும் பிடுங்க முடியாது, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதை வந்து ஒரு அராஜகமாக பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த பீகார் எலெக்ஷன் அப்போ நாங்கள் ஒரு சொல்லி இந்த மாதிரி வை கான்ட் தி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் பாய்காட் த போல்ஸ்ன்னு சொல்லி as well as even the Lok Sabha MPs எல்லாருமே ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணி they should get a situation where the whole the parliament will collapse. அந்த மாதிரி பண்ணாதான் இந்த மோடி அண்ட் அமித்ஷா இவங்களுக்கெல்லாம் ஒரு இது வரும். ஆனால் இவங்களுக்கு என்ன தென்னா வெட்டுனா
ஆப்போசிஷனுக்குள்ளார யூனிட்டி இல்லாதவல்ல அவங்க தெனாவெட்டா இருந்துட்டுருக்காங்க. பட் இது ரொம்ப நாளைக்கு இப்படியே போயிட்டுருக்காது. இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில் இப்போ வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. நிஜமாகவே எங்களுக்கெல்லாம் இந்த ஃபார்மே வரல, இதுதான் உண்மை. பட் அதுக்குள்ளார இந்த விஜய் இவ்வளோ நாள் 40 நாள் வழியே வராமல் இப்போ வந்து ஒரு இது காணொலி பண்ணிருக்கு. சரி, வி அப்ரிஷியேட் தட். அது கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏதோ ஒன்று பேசியிருக்கு. தட் இஸ் தொண்டர்களே ஜென்ஜி. என்னத்துக்கு ஜென்ஜி கொண்டு வர? நீ என்ன தூண்டுறியா அவங்கள எப்போ பார்த்தாலும்? இன்னும் ஜென்ஜி அது ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? அதுதான் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்களா? என்ன ஜென்ஜி? ஆளும் கட்சியில் மேட்ரு தான் அது கிடையாது. நீ சென்சிபிளாக வந்து சொல்லி என் தோழர்களே, என்னோட கட்சி தொண்டர்களே, நீங்கள்லாம் வந்துட்டு விழிப்புணர்வாக இருங்க, போய் இந்த மாதிரி எல்லாத்தையும் போய் ஃபாலோ பண்ணுன்னா உங்களால் பண்ண முடியாது. ஐ பெட் யூ யாருமே டிஎம்கேவே பீட் பண்ண முடியாது இந்த ஒரு வேலையை. அவங்க தான் டிசிப்ளின். அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிமுகக்கு இருக்கும் தவிர்த்துட்டு இந்த இது எலெக்ஷன் ரோல்ஸ் டீட்டெயில்ஸ். பட் வந்து மற்ற கட்சி யாருக்கும் கம்யூனிஸ்ட் ஓரளவு. பட் டெஃபினெட்லி பிஜேபி தாவேக்காலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களால ஈவன் காங்கிரஸ் கூட ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ வந்து இதெல்லாம் பேசுறது நல்லதான். நீ பேசுகிற கடைசியில் எதுக்கு தேவையில்லாமல் 2 பேர் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஊழல் பண்ணுவாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நாட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த எக்ஸசைஸை பண்ணுது. அப்போ நீ அவங்கள பற்றி பேசுகிற வக்கீல்ல நீ பிஜேபியை அட்டாக் பண்ணு. யூ அட்டாக் பிஜேபி பிகாஸ் யூ ஹவ் எவ்ரி ரைட். ஏன் பயந்துக்கிற? உனக்கு என்ன பயம்னா உன்னோட இந்த நீ கொண்டது 41 பேர் ப்ளஸ் கொண்டது வந்து வெளியே வரும் சிபிஐயில். அதுக்காக நீ வாயை மூடிட்டு இருக்கிறது இந்த இன்னைக்கு இருக்க ஆளும் கட்சியை மேட்ரு. ஆளும் கட்சி தப்பு பண்ணியிருந்தா நீ பேசு. பட் வந்து சும்மா எடுத்ததுக்கு வச்சதுக்கெலாம் அவங்க வந்து ஊருகா மாதிரி நீ ஊழலை பற்றி பேசு, அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த எஸ்ஐஆரில் வந்துட்டு இந்தியக்கு இருக்கும் ஆளும் கட்சிக்கும் இதுக்கும் ஒன்றும் இதே கிடையாது. ஆனால் டிஎம்கே உஷாராக நல்லா இது பண்ணுவாங்க, கண்காணிப்பாங்க இந்த இதெல்லாம், இந்த தப்பு பண்ணான்னு. ஆனால் அது வந்து பீகாரில் பண்ணல. அப்போ வந்துட்டு அதுக்கு தான் பரக்கலா பிரபாகர் என்ன சொன்னார், பாய்காட் தி எலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லி. அதை வந்து இன்னைக்கு ரியலைஸ் பண்ணேன். பட் நல்லது, தோத்ததும் நல்லது தான். ஏன்னா இப்போ தான் மக்களுக்குமே ஒரு உணர்ச்சி வருது. தட் இஸ் ஐயோ நம்மளை இவ்வளோ ஏமாத்துறாங்களேன்னு சொல்லிட்டு. ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்படியே போய் ஜெயிச்சதுல அந்த கொண்டாட்டத்தில் போயிருப்பாங்க இப்போ ஆப்போசிஷன். ஸோ தோத்துது நல்லது தான். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து இது எல்லாத்தையும் எதிர்ப்பாங்க. இட்ஸ் டைம் அப், இட் இஸ் டைம் நவ் தட் த பீப்புள், தட் மக்கள், இந்தியா மக்கள் ப்ளஸ் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் கொஞ்சம் உஷாராக இருந்து இந்த ஆளும் கட்சியோட தில்லுமுள்ள எல்லாத்தையும் நம்ம வந்து எதிர்த்து நம்ம வந்து கேள்வி கேட்கணும். ஐ விஷ் மோர் பார்ட்டிஸ் அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட். என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி எப்படி ஒரு அராஜகம் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். வந்துட்டு பீகாரில் வந்து நம்பர் ஆஃப் ஓட்ஸே some 6 crores, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு 7 crores and 45 lakhs இருந்தால் அது எப்படி 48 lakhs people have voted. அப்போ அந்த 3 lakhs votes எங்கேருந்து வந்துச்சு? அப்போ எவ்வளோ உண்மையாக இருக்குது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அவங்க ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னா இல்லை. அப்போ வந்து ஏதோ ஒரு பெரிய கோல்மால் நடந்திருக்குது. ஏன்னா ஆர்ஜேடி வந்துட்டு 1 கோடி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க. பட் பிஜேபி 98 லட்சம் வாங்கிட்டு 95 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அவங்க வந்து 25 சீட் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இதில் ஏதோ ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்குது, ஏதோ தில்லுமுள் நடந்திருக்கு. எனக்கு வந்து இந்த 2 நாளாக நான் வந்து நிஜமாகவே என் கடவுள்கிட்ட நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். கிருஷ்ணா, எதுக்கு இப்படி நடக்குது, நீ என்ன பண்ணிட்டு பார்த்துட்ருக்குற? அப்போ அவர் சிரிக்கிறாருன்னு சொல்கிறார், தோற்றுது நல்லது தான், அப்போ தான் இவங்களுக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து போராடுவாங்க. அப்போ எதுக்கு இப்படிலாம் நடக்குது? அப்போ அவர் சொல்கிறாரு, நீ நினச்சிட்டு இருக்கிறியா மோடி அமித்ஷாலாம் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, பதவி மட்டும் கிடையாது. நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் நடக்கிறது பாவம், இவங்க செய்கிறது அயோக்கியத்தனம், இவங்க செய்கிறது ஊழல், இவங்க செய்கிறது தில்லுமுள்ளெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஓகே, நான் மக்கள் வந்து வெளியே வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். மக்கள் தான் வந்து இதெல்லாம் தட்டி கேட்கணும். நான் பார்த்துட்டு நான் எப்போ வெடி வைக்கணுமோ வைப்பேன். அது வந்துட்டு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இவங்கெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் மக்கள் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க நான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன், கிருஷ்ணா இவங்களெல்லாம் சாவடிக்கக்கூடாது, இவங்களாம் சாவக்கூடாது. இவங்களுக்கு சாவு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். செத்து போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த வலி தெரியாது. இவங்க வாழ்ந்து கஷ்டப்படணும். இப்போ எப்படி வந்து அத்வானியை வந்துட்டு இவங்க வந்து
எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துனாங்களோ இந்த 10-12 வருஷம், அதே மாதிரி மோடி, அமித்ஷா இவங்களுக்கெல்லாம் நடக்கணும். என்னென்னா, பதவி இல்லாதப்போ மக்கள் உங்களை வந்துட்டு காரி துப்புவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் உண்மையான தொண்டன் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இதுக்கு வந்து நிஜமாகவே ஏதோ ஒரு அதிசயம் தான் நடக்கும். அன்லெஸ் தெர் இஸ் அ மிரக்கல், ஒரு அதிசயம் நடக்காட்டி நம்ம மக்களால் வந்து நம்ம போராட தான் முடியும், பேச தான் முடியும். ஆனால் இண்டிவிஜுவல் நம்ம மாதிரிலாம் யாருமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க வக்கீலுங்கெல்லாம் அவங்க ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ லட்சங்கள், எவ்வளோ பேர்த்துக்கிட்ட அந்த பணம் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கிட்ட இல்லை. அந்த போய் இவங்களுக்கு ஒவ்வொரு ஹியரிங்க்கும் 10 லட்சம், 20 லட்சம், 5 லட்சம்லாம் கொடுக்குறதுக்கு யார்கிட்டையுமே அந்த காசு இல்லை. அப்போ வந்து இது வந்து காங்கிரஸ் பார்ட்டி இல்லாட்டி ஏதோ ஒரு லைக் பிரசாந்த் பூஷன் அவங்க மாதிரி ஆட்கள் தான் இந்த இதை எடுத்து இதை வந்து போராடணும். என்னென்னா இது வந்து பிகமிங் அ வெரி பேட் ட்ரெண்ட். இப்போ வந்து மோடி அண்ட் அமித்ஷா வந்து நினச்சிக்கிறாங்க உங்கள் எதிர்கட்சி உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுக்குள்ளார ஒற்றுமை இல்லை, ஆகியால் நாங்கள் அப்படி தான் செய்வோன்னு அந்த திமிர்த்தனவற்றை தான் அவங்க இருக்காங்க. அண்ட் குஷியாகவும் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஜெயிச்ச உடனே எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெக்கம் மனம் சூடு சொன்ன ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு என்னோட ஷேம் தட் ஏமாற்றி தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குற்ற உணர்வே அவங்களுக்கு இல்லை. அவங்க நினச்சிக்கிறாங்க அவங்கள வந்து யாருமே பேச மாட்டாங்க. அப்போ ஏன் என் கிருஷ்ணர் சொன்னார், நீ பேசுவீ தான், நீங்கள் அம்மன் இருக்காங்க, நீ பேசு, இவங்க செஞ்ச தப்பெல்லாம் அதுக்கு அனுபவிப்பாங்க. இவங்க வந்து தே ஆர் நாட் கோயிங் டு கெட் அவே வித் திஸ். ஓகே, அப்போ எதுக்கு கடவுள், எதுக்கு லாஸ், எதுக்கு ரூல்ஸ், இதெல்லாம் தேவையே இல்லை. எதுக்கு இந்த கோர்ட்ஸ்? நான் பார்த்துட்டேன் இந்த கோர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிஜமாகவே நியாயம் நீதிக்கு இருக்குதா, இல்லாட்டி இந்த மாதிரி அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கு கூட கை கோத்துட்டு போகிறாங்களான்னு என்ன ஒன்றும் புரியல. பட் இந்த எஸ்ஐஆர், விஜய் த பிரசிடென்ட் ஆஃப் தாவேகா பைத்தியக்காரனாட்ட பேசாத, நீ வந்து யோர் லெட்டர் ஷுட் பி அட்ரஸ் டு தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நீ வேணால் சிசி போட்டிருக்கலாம் தமிழ்நாடு இசிக்கு, பட் நீ அட்ரஸ் பண்ணுறதே தமிழ்நாடு இசி. திஸ் நாட் தேர் திங், திஸ் இஸ் டன் பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதே உனக்கு தெரியாட்டி நீ எல்லாம் என்ன தற்குறி, நீ வந்து உனக்கு பேசிக் நாலேஜே இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, அதுக்கப்புறம் சும்மா வாய் பேசுகிறேன். டோன்ட் மிஸ்யூஸ் யுவர் பாப்புலாரிட்டி. நீ நினச்சிக்காத நீ வந்துட்டு பெரிய ஒரு சினிமா நடிகனாக இருக்கிறதால வந்துட்டு மக்கள் எல்லாரும் உன்னை மயங்கி விழுந்துருவாங்க நீ நினச்சின்னா பைத்தியம். நாங்கள் என் மாதிரி எல்லாம் உன்னை வந்து சீந்த கடை மாட்டேன், காரி துப்பிடுவேன். நேரிலலாம் பார்த்தா காரி துப்பிடுவேன். டோன்ட் திங்க் நான் வந்து என்னோடய படிப்பு என்னோடய அறிவெல்லாம் எனக்கு கிறுக்கு பிடிச்சிச்சுன்னா என் சாமியை ஏறிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்ன செய்வோம் தெரியாது. உன்னை நிஜமாகவே நீ எல்லாம் அழிக்கப்பட வேண்டிய ஒரு கிருமி, நீ எல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு. நீ உங்களுக்குலாம் எதுக்கு அரசியல் தேவையில்லாமல் வந்துட்டு கெடுக்குது. நீங்கள் உன்னோட ஃபாலோவர்ஸை நல்ல விதமாக நீ அவங்கள ட்ரெயின் பண்ணலாம், அவங்கள டிசிப்ளின் பண்ணலாம். எதுவுமே டிசிப்ளின் இருக்கு மாதிரி தெரியல. அதுங்க பேசுறதெல்லாம் தற்கொலைத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க, பைத்தியக்காரத்தனமாக. யூ அப்போஸ் எஸ்ஐஆர் இல்லைன்னு சொல்லல, பட் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு கரெக்டாக பேசு. சும்மா எடுத்ததுக்கெல்லாம் டிஎம்கே, இது டிஎம்கே கவர்மெண்ட்டோடதே கிடையாது. திஸ் இஸ் பீன் டன் பை தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அது வந்து ஆன் தி சப்போர்ட் அட்வைஸ் ஆஃப் தி என்டிஏ அண்ட் மோடி, அமித்ஷா இதுக்கு பின்னால் இருக்கிறாங்க தில்லுமுள்ளெல்லாம் பண்ணுறது. மக்கள் நம்ம எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு போய் இந்த ஓட்டர் எனுமரேஷன், நம்ம இந்த ரெவிஷன் இது நம்ம போய் எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா நம்ம ஓட்டெல்லாம் போய் எடுத்துருவாங்க, நம்ம போய் பண்ணாட்டி நம்மளுக்கெல்லாம் ஓட்டே இருக்காது. இப்போ பீகாரில் என்ன நடந்துச்சோ அது இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பாக நடக்கலாம். பட் என்னோட ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா டிஎம்கே பார்ட்டி மெம்பர்ஸ், அந்த பூத் ஏஜென்ட்ஸு, அந்த பூத் மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் உஷாரான ஆளுங்க. அவங்க வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் ஃபார்ம்ஸ் போய் சேர்றது மாதிரி செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பட் வந்து இந்த 1 மந்த்துக்குள்ளார பண்ணணும்னு நினச்சேன்னா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். இது வந்து வேணும்ட்டு செய்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நிறைய பேருக்கு ஓட்டு உரிமை இல்லாமல் போகும்னு சொல்லிட்டு, மிஸ்டர் மோடி நீ நினச்சிக்காத நீ வந்துட்டு பெரிய ஒரு கடவுள், நீ செய்கிறது எல்லாருமே எல்லாரும் ஏற்றுப்பாங்க, அல்லாத நாளுமே நீ செய்கிறதுலாம் நடக்கும்னு நினச்சிக்காத. நீங்கள் என்னென்ன பாவம் செய்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் அனுபவிச்சே தீர்வீங்க, கண்டிப்பாக அனுபவிச்சு தீர்வீங்க. இது வந்துட்டு நினச்சிட்டு இருக்காதே நீங்கள்லாம் வந்துட்டு தட் இஸ் யுவர் காட் அண்ட் நீங்கள் யூ கேன் கெட் அவே வித் வாட் எவர் நான்சென்ஸ் யூஆர் டூயிங். செய்யறது பாவத்தெல்லாம் நீ வந்து அனுபவிச்சே, வாட் யூ சோ யூ வில் ரீப். ஓகே, அண்ட் ஆல் தட் கோஸ் அப் வில் கம் டவுன். எதெல்லாம் அப்படி மேலே போதோ அது அந்த இந்த ஜாயிண்ட் வீல் மாதிரி திருப்பி கீழே வரும். ஸோ
நினச்சிட்டு இருக்காதீங்க நீங்களாம் தப்பிச்சிக்கலாம் இந்த தவறுகளை செய்துட்டுன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. எனிவே பார்க்கலாம் இது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. பட் இப்போவும் நான் சொல்கிறேன் 2026 ஏதோ ஒரு அதிசயம் நடக்காட்டி, ஒரு சித்தர் ஆட்சி வராட்டி கண்டிப்பாக இந்த நாடு குட்டி சவறு தான் ஆக போகுது. இது உண்மை. இது மக்களுக்கு உணரணும். வந்துட்டு பைத்தியக்காரத்தனமாக போய் கட்சிகள் இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுக்காதீங்க. அது நம்ம மேலேயும் தவறு இருக்கிறது. நம்மளுக்கும் பொறுப்புணர்ச்சி இருக்கணும். எப்படி யாரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து என் நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லி, என் மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். எனக்கு இதால் வந்து ஒரு லாபமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வந்து நிறைய துன்பங்கள் தான் ஃபேஸ் பண்ணுறேன். நிறைய எஃப்ஐஆர்ஸ் இது அதுன்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ஓகே. மை கிருஷ்ணா சேஸ், நீ வந்து நாட்டு மக்கள் நாடுக்காக நீ பேசு. ஒரு தப்பு நடக்கும்போது தட்டி கேட்கணும். எல்லாரும் கேட்க ஆரம்பித்தா நல்லா இருக்கும். பட் ஒரு சிலருக்கு தான் அந்த தைரியம் வருது பேசுறதுக்கு. ஸோ நீ பின்வாங்காதன்னு சொல்லி. நன்றி, வணக்கம். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.